Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு BeProFreelanceServices. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா guys, business contact list நம்ம எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே guys, Upworkல இப்ப பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் டீடைல் வந்திருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட் டீடைல் வந்து இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட Word டாக்குமெண்ட்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே guys, இப்போ பாத்தீங்கன்னா இவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா we need to build a list of all pest control companies within a 24-mile radius of zip code 33634 in Tampa, Florida. ஓகே கைஸ், இப்போ இந்த கிளைண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் கோட்லேருந்து 25 மைல்ஸ் ரேடியஸ் சரௌண்டிங்ஸில் இருக்கிற பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸோட டீட்டெயிலாக கேட்குறாரு. ஓகே கைஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் டைரக்டரியில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் கேட்குறாரு, அப்புறம் வெப்சைட் கேட்குறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் கேட்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறதுக்கு இந்த ரெக்வயர்டு என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு கேட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் ரன் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம லீட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ் கிளைண்ட்டு கேட்டிருக்காரு. அப்போ அதே மாதிரி இந்த ஜிப்லேருந்து 25 மைல் ரேடியஸ் சரௌண்டிங்ஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் லிஸ்டிங்க்கு, லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா Yelp இருக்குது, எல்லோ பேஜஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா Manta.com இருக்குது, அப்புறம் BBB ஆர்கனைசேஷன் இருக்குது. லோக்கல் பிஸ்னஸ் டைரக்டரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்டர்நெட்டில் வந்து நிறைய டைரக்டரிஸ் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Yelp போய்க்கலாம், Yelp.com. ஓகே கைஸ், Yelp.com வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கான பிஸ்னஸ் டைரக்டரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேம்பா ஃப்ளோரிடான்னு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிப் கோட் போட்டுக்கிறேன் 33634. ஜிப் கோட் ப்ளேஸ் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா கிளைண்ட் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி போடணும். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ் கேட்டிருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இங்கே பேஜ் ரிசல்ட் ஷோ ஆகணுன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ் நியர் டேம்பா பே ஃப்ளோரிடான்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்க ஜிப் கோட் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே வந்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்பான்சர் ரிசல்ட்டெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். கீழே வந்து ஒரிஜினல் லிஸ்டிங்ஸோட ரிசல்ட்டுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ். ஓகே கைஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து வித்தின் 25 மைல்ஸ் கேட்டிருக்காங்களா. கூகுள் மேப்ஸில் போய் கூட அந்த 25 மைல்ஸ் சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஜிப் கோடெலாம் கூட நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுக்குறேன். பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுத்தா மேக்ஸிமம் அது பார்த்தீங்கன்னா 10 to 15 மைல்ஸ்க்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் நம்மளுக்கு லோட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட் எல்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பிஸ்னஸாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் நேம் கிடச்சிருச்சு, அதாவது கம்பெனி நேம். ஸோ கம்பெனி நேம் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட், இதை கிளிக் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் வெப்சைட் லோட் ஆயிருக்கு. ஸோ இதையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபோன். ஸோ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே Yelpலேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபோன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இமெயில். ஓகே கைஸ், இமெயில் ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்பெனியோட வெப்சைட் போய்க்கிறேன். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இமெயில் இருக்குது. ஸோ இந்த இமெயில் ஐடியை நான் காப்பி இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க ரைஸ். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது லீடு. ஸோ இது ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது லீடுக்கு பாருங்கள் கம்பெனி நேம் கொடுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் வெப்சைட், நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இமெயில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் அடுத்த லீட். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ், அதோட வெப்சைட், ஃபோன் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம என்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்னும் அட்ரஸ் டைட்டில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த Yelpலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அட்ரஸ் இருக்கும்.
ஸோ நம்ம இந்த அட்ரஸும் கொடுத்துக்கலாம். அந்த பிஸ்னஸோட மேனேஜர் ஆர் ஓனர் நேம் கொடுத்துக்கலாம் கைஸ். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கிளைண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ லீட் கேட்குறாருன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் ஒரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீடு. ஸோ இது மாதிரி கிளைண்ட் வந்து எத்தனை லீடு கேட்குறாரோ அத்தனை லீடு நம்ம ஃபைன் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜ் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நீங்கள் அந்த சார்ஜை வந்து கிளைண்ட்டுக்கிட்டேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டுட்டோரியல் தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் எப்படி பண்ணணுன்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போர்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெக்குயர்மெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாகவே இந்த ஜாபை வின் பண்ணலாம். பட் மேக் ஷூர் நீங்கள் வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு ஒரு சாம்பிள் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த ஒர்க்குக்கு வந்து சப்மிட் ப்ரப்போசல் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு சாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து முடிவு பண்ணும். கைஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா Yelp மாதிரியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பேஜஸ் இருக்குது, BBB.com இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேரக்டரிஸில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதை விட நல்ல லீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க யாராவது ஃப்ரீலான்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.